அக்கா உள்ள வாங்க. சிங்கு சிங்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சிங்கு சிங்கு உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்காயா நான் ஊருக்கு வர சொன்னேன். என்ன பிடிச்ச கிறக உன்னை இப்படி பிடிச்ச ஆட்டுதையா சிங்கு? நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணணும்? நமக்கு மட்டும் ஏயா இப்படி எல்லாம் நடக்குது? சிங்கு சிங்கு அக்கா அழாதீங்கக்கா, பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். உன்னை இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. கடவுளே, அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லாம போயிருச்சே. நான் என்ன பண்ணுவேன்? என் புருஷனை நான் எப்படி காப்பாத்த போறேன்? இறைவா இறைவா. தங்கச்சி ஆபரேஷன் பண்ணலேன்னு சொன்னீங்க, ஆனா தலையில கட்டு போட்டிருக்கே. மேலே உள்ள காயத்துக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கோங்க்கா. பொரடியில தான் ரொம்ப அடி, அதுவும் உள்காயமாக தான் ஏற்பட்டிருக்கு. பிளட்டு உறைஞ்சிருக்கிறதுமே உள்ளதான், வெளியில் அந்தளவுக்கு எதுவும் தெரியலக்கா. பிளட்டு நல்லா வெளியில் லீக் ஆகி வந்துட்டா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, உள்ளேயே பிளட்டு உறைஞ்சிருக்கிறது தான்க்கா பிரச்சனையே. இங்கே டாக்டர் நர்ஸுகள்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கியா சிங்கு? உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமா இரு. உன்னை எப்படியாவது காப்பாற்றி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். இது உன் மேலே சத்தியம். நீங்கள் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்னா சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. என்னப்பா, நான் என்ன செஞ்சா என் புருஷனை காப்பாற்றலாம்? தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்போ பெரிய டாக்டர் பேஷண்ட்டை பார்க்க வருவாங்க. நீங்கள் உங்கள் சூழ்நிலையவும் நிலைமையவும் டாக்டர்கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுதுக்கா. நிறைய பேர் இந்த மாதிரி பணம் கட்ட முடியாதவங்களுக்கெல்லாம் கூட சார் மேலிடத்தில் பேசி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன்னு சொல்லாமல் நீங்கள் வேணும்னா சார்கிட்ட கேட்டு பார்க்குறீங்களா? தாராளமா கேக்குறேன்ப்பா தங்கச்சி. டாக்டர் எப்போ வருவாங்க? பக்கத்து ரூம்ல பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, அடுத்து நம்ம ரூமுக்கு தான் வருவாங்க. நீங்க உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, நீங்க சீக்கிரம் ரெடி பண்ணிருவீங்கிற சூழ்நிலையை எடுத்து சொல்லுங்க. டாக்டர் உங்களுக்கு ஏதாவது நல்ல சொல்யூஷன் சொல்லுவாங்க. நர்ஸ் டாக்டர், ஐசியூ வார்டுல எல்லாரும் வந்து நிக்க கூடாதுமா. யாராவது ஒரு ஆள் நின்னுட்டு மத்தவங்க வெளியில போங்க. டாக்டர் நான் இவ அக்காதான், என் கொழுந்தந்தம் பாவம் முடியாம கிடக்காரு. அவரை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும். அம்மா ஆபரேஷன் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். பணத்தை கட்டுங்கன்னு சொன்னா நீங்க இவ்ளோ டிலே பண்ணிட்டு இருக்கீங்களே, அதனாலதான் அவரை வந்து நேர்ல பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்படி இருக்கிற மனுஷனை எத்தனை நாளைக்குமா வச்சுட்டு இருக்க போறீங்க? பிளட் ஆல்ரெடி உறைஞ்சிருக்கு, ரொம்ப கிளாட் ஆகி மூளையை பாதிக்கிறதுக்குள்ள நீங்க பணத்தை கட்டிட்டீங்கன்னா ஆபரேஷன் பண்ணிடலாம். இதுக்கு மேல உங்க இஷ்டமா? நாங்க ஒரு விவசாய குடும்பம், அன்னன்னைக்கு உழைச்சு ஓடி நாங்க கஞ்சி குடிக்கிறதே பெரும்பாடு. எங்களுக்கு இந்த மாதிரி திடீர் சுமையெல்லாம் தாங்க முடியாது சார். உடனே எங்களால லட்சக்கணக்கில் பணத்தெல்லாம் பெரட்டி கொண்டு வந்து கட்ட முடியாது. ஆனா நாங்க போகும்போது எல்லா பணத்தையும் எங்கிட்டாவது வட்டிக்கு வாங்கி கடனுக்கு வாங்கினாலும் கொண்டுட்டு வந்து கட்டிடுறேன். என் புருஷனுக்கு கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணுங்க சார். ஹாஸ்பிட்டல் டீடைல்ஸ் எல்லாம் நர்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, என்னால என்னமா பண்ண முடியும்? கிட்டரு நாங்க அப்படியா உங்களை ஏமாத்திட்டு போயிட போறோம்? என் குழந்தைனுக்கு எம்புட்டு செலவானாலும் அதை கட்டி பாக்குற அளவுக்கு எங்க உடம்புல தெம்பு இருக்கு, எங்க மனசுலயும் தெம்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு எங்களால அவ்வளவு பெரிய தொகையை ரெடி பண்ண முடியல டாக்டர். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என் குழந்தைனுக்கு எப்படியாவது ஆபரேஷனை பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நாங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறோம். அம்மா நீங்க தவணை முறையில கட்டுறதுக்கு இது சீட்டு பணம் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஐயா உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்களை நம்பி என் புருஷனுக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. எங்ககிட்ட ஒரு 20,000 பணம் இருக்கு, மீதி பணத்தை நான் கண்டிப்பா கட்டிடுவேன். எங்களை நம்புங்க சார், எங்களை நம்புங்க. ஐயா என் மாமா பணம் ரெடி பண்றதுக்காண்டி ஊருக்கு போயிருக்காரு. கண்டிப்பா நீங்க கேட்ட பணத்தை கொண்டுட்டு வந்து கட்டிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்போம். தயவு செஞ்சு எங்க மேல நீங்க கருணை காட்டக்கூடாதா? அம்மா நீங்க கஷ்டப்படுறதெல்லாம் எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்லல. நானும் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரா வேலை பார்க்கறேன், அவ்வளவுதானே தவிர இந்த ஹாஸ்பிட்டலே என்னோடது கிடையாது. ஆபரேஷன் பண்றதுக்கு மெடிசன் வாங்குறது செலவு மட்டுமே 1,00,000 ரூபாய் ஆகும். அதுக்கப்புறம் டாக்டர் ஃபீஸ்ல இருந்து மற்ற செலவுங்களெல்லாம் கூட நான் மேலிடத்துல பேசி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றேன். ஆனா மெடிசன் வாங்குற செலவை கண்டிப்பா டாக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த 1,00,000 ரூபாயை மட்டும் எப்படியாவது பரட்டி கொண்டு வந்து கட்டிருங்க. மீதம் உள்ள பணம் டாக்டர் ஃபீஸ், ஹாஸ்பிட்டல் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ், ஸ்கேனு, அது
அது இதுன்னு எல்லாம் சேர்த்து ஒரு 4-5 லட்சம் ரூபாய் கண்டிப்பா வரும். அந்த பணத்தை கூட நீங்க பொறுமையா கட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். மேலிடத்துல உங்க சூழ்நிலையை நான் சொல்லி பாக்குறேன். ஆனா இந்த 1 லட்சம் கண்டிப்பா நீங்க கட்டுனாதாமா நம்ம ஆபரேஷனுக்கு அட்மிஷன் போடுவாங்க. இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர் ஐயா, என் சைட்ல இருந்து நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க விருப்பம். ஆனா உங்க ஹஸ்பண்டோட உயிர் உங்க கையில இருக்கு. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை மேடம். அக்கா என்னக்கா டாக்டர் இப்படி சொல்லிட்டு கை விரிச்சிட்டு போறாரு? அக்கா டாக்டர் இவ்வளோ தூரம் சொன்னதே பெரிய விஷயம்க்கா. இல்லைன்னா நீங்கள் அடுத்தடுத்து உடனே நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் ரெடி பண்ண வேண்டியது வரும். இப்போ இந்த 1 லட்சம் ரூபாயை மட்டும் கட்டிட்டீங்கன்னா ஆப்ரேஷனை பார்த்துருவாங்கல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் அவர் சொன்னது மாதிரி பொறுமையாக கூட கட்டிக்கலாம். அது டாக்டர் சொல்லிட்டாருன்னா அவரோட பொறுப்பில் எடுத்துப்பாருக்கா. உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பணத்தை 1 லட்சத்தை மட்டும் ரெடி பண்ணுங்கக்கா. இதுக்கு மேலேயே ஆஸ்பத்திரிலேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அன்னைக்கிலேக்கா. கண்டிப்பா அந்த 1 லட்சத்தை முதல்ல கட்டித்தான் ஆகணும் போல் இருக்கு. நான் போய் எப்படியாவது யாரு காலு கையில விழுந்தாவது நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். நீ கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு இங்கேயே இருக்கா? சரி வனசா, நீனும் போய் உன் பக்கம் ஏதாவது தேடி பாரு. மச்சான் முன்னாடி வந்துட்டாருன்னா நான் அவர் கொடுக்குற பணத்தை வச்சு நான் சேர்த்து போட்டு கட்டி ஆபரேஷனை பண்ண சொல்லிடுறேன். அக்கா கொஞ்சம் வெளியில வந்து பேசுங்கக்கா. பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சிங்கு தலையை அடமான வச்சாவது ஒன்று நான் காப்பாத்திடுவேன் சிங்கு. நான் கண்டிப்பா ஒன்று காப்பாத்தியே தீருவேன். டாக்டர் வந்தா திட்டுவாங்கக்கா. சரி வா வனசா, வா போவோம். அக்கா எங்கேயும் போயிடாம இங்கேயே இருக்கா? நான் எங்க வனசா போறேன்? நான் இருந்து பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாமா. சரி நிக்கலேக்கா. வனசாக்கா, நிடுவலி மாடனே, நிடுவலி சிங்கு கிடக்கிற நிலைமைய பாருடி. நிடுவலி அக்கா அழுகாதக்கா, கவலைப்படாத, தைரியமா இரு. அதெல்லாம் அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாதுக்கா. ஆமா வனசாக்கா, அதெல்லாம் பூமாரி அப்பாக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. ஏக்கா டாக்டர் என்னக்கா சொல்லியிருக்காங்க? தலையில ரத்தம் உறைஞ்சிருக்காண்டா பாவாட. அதனால 1 லட்சம் ரூபாய் பணத்தை உடனே கட்டணுமா. அதை கட்டினா தான் ஆபரேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நாங்க மத்ததை சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. அக்கா பணம் ரெடி பண்ணணும்ங்கறத நீ முன்னாடியே ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அங்கிட்ட யார்கிட்டயே அதை ரெடி பண்ணிருப்பேன்ல. கையில இருந்த அமௌண்ட்டை மட்டும் கொண்டுட்டு வந்தேன்க்கா. எவ்வளோடி நெடுவாளி வச்சிருக்க? நான் ஒரு 15,000 வச்சிருந்தேன். அத்தைக்களை விட்டு ஒரு 5,000 வாங்கி 20,000 கொண்டுட்டு வந்திருக்கக்கா. அம்மா கொடுத்த பணம் கையில இருந்தது. அதுல ஒரு 15,000 கொண்டுட்டு வந்திருக்கேன்க்கா. என்கிட்ட நிறையெல்லாம் இல்ல நிக்கலிக்கா. பள்ளிக்கூடத்து பிள்ளைய சவாரிக்கு கொடுத்த ஒரு 6,000 ரூபாய் காசு இருக்கு. அதைத்தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படியும் காசு பத்தாதடி நெடுவாளி. நான் போய் ஊருக்குள்ள யார்கிட்டயாவது காசு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். அக்கா என்கிட்ட 20 இருக்கு. மாடன் கிட்ட 15னா ஒரு 35. பாவாடை கிட்ட ஒரு 6 ரூபா இருக்கு. 40, 41. அன்னைக்கிலிக்கா உன்கிட்ட ஏதாவது இருக்கா? ஆமா ஒரு 20,000 கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கடி. அவங்களும் யார்கிட்டயாவது பணம் வாங்கிட்டு வரமுதான் போயிருக்காங்க. பாவாடை 41, 20 ஒரு 61 ரூபா கையில இருக்குடா. மேற்கொண்டு ஒரு 39,000 காசு தேவைப்படுது. அதுக்கு என் தோட கலட்டி தர்றேன். அரப்பவன் தோடு இருக்கும், அதை அடமான வச்சு கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்றியா? நல்ல நண்பன் வேண்டும் என்று. அரை பவுனுக்கு அடமானம் வச்சா 10-12,000 தாக்கா கொடுப்பாங்க. அட இந்த மோதிரமும் ஒரு அரை பவுன் இருக்கும். இதையும் வச்சு கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வாடா. ரெண்டும் சேர்த்து 1 பவுன்னாலுமே 30 ரூபாய்க்கு உள்ளதாங்கா வரும். பாவாட இந்த ஏன் தோட கலட்டி தரேன், இதையும் கொண்டுட்டு போ. அக்கா இவளுக்கு 2 பேரும் மோதிரம் தோட கலட்ட வந்தாண்டி எனக்கு இந்த யோசனையே வர ஆரம்பிச்சிச்சு. இந்தாங்க இதை வச்சு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. அவனசாக்கா என் தோடு தாராளமா அரப்பவே இருக்கும். நெடுவாளி மாடனு, நீங்க செய்யற இந்த உதவியை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன்டி. அட யாக்கா நீ வேற, அப்புறம் நம்ம எல்லாம் எதுக்குக்கா பழகுறோம்? ஒண்ணுக்கு இந்த உதவி கூட பண்ண மாட்டோமா? இருந்தாலும் எல்லாருமே காதுல போட்டிருக்கிறது கையில போட்டிருக்கிறதுன்னு எனக்காக இம்புட்டும் பண்ணும்போது மனசுக்கு சங்கட்டமா இருக்குடி. அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க வனசாக்கா. நீங்க எங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. இது ஒரு பெரிய விஷயமா? நெடுவாளி நகையை வாங்கி பாவாடையிட்ட கொடு. பாவாடை இந்த நகைக்கெல்லாம் எவ்வளவு காசு வருமோ அதை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துரு. பத்திரமா கொண்டுட்டு வா. சரி மாடனக்கா, நான் உடனே பணத்தோட வரேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். என்ன வயிறு கடமுடான்னு ஒரே பசியா பசிக்குது. இதே மாமியார் வீடா இருந்தா இந்த இலவெடுத்தவன் இருட்டுல சோத்துக்கு வருவான்னு தனியா ஒரு குண்டான்ல போட்டு நம்ம அத்தை மூடி வச்சிருப்பாங்க. இந்த வீட்டுல போய் நம்ம எங்கிட்டு சோறு திங்கிறது? வயிறு வேற பசி உயிர் போகுதே. வேற வழி இல்ல, லைலாவை எழுப்பி கொஞ்சோன்னு சோறு போட்டுட்டு வர சொல்லிட வேண்டியதான். இல்லைன்னா கழுத 2 தோசையாவது ஊத்திட்டு வர சொல்லுவோம். லைலா லைலா
இவ என்ன தூக்கத்திலேயே உடுக்கடிக்கிறான்? லைலா, லைலு பேபி. ஐயா ஐயோ, லைலா, லைலு. அடச்சி, பொம்பளையாவ? பிசாசு பிசாசு, நம்மளை போட்டு பயமுறுத்துறாளே. ஐயோ, வயிறு வேற பசிக்குது. இப்ப என்ன பண்ணி தொலைகிறது? இன்னொரு முறை கூப்பிட்டு பாப்போம். லைலு குட்டி, லைலா, மாமாக்கு பசிக்குது, 2 தோசை மட்டும் ஊத்திட்டு வரியா? சனியம் பிடிச்சவளே, எழுப்புனா இந்த கத்து கத்துற. நீ மனுஷியா இல்ல பேயாடி? சை, இவ கூட படுத்து தூங்குறதுக்கு சுடுகாட்டுல போய் பேயோட படுத்து தூங்கிடலாம் போல் இருக்கே. போடிங்கும்மாங்கோ, உன்னைய எதிர்பார்த்தனா இன்னைக்கு ராத்திரி பூரா உனக்காக உட்காந்து நான் நாய் விரட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதேன். தன் கையே தனக்கு உதவின்னு இருக்கும்போது நம்ம ஏன் இவளை எதிர்பார்க்கணும்? நம்மவே போய் கிச்சன்ல ஏதாவது இருந்தா போட்டு தின்னுட்டு வந்துருவோம். அத்தி, எப்பாடா, ஒரு வழியா ஊர்ந்து ஊர்ந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்னி நம்ம பசி ஆத்திட்டு யாருக்கும் தெரியாம பொத்துனாப்புல போய் படுத்துறணும். என்ன என்ன ஐட்டங்களோ குசுவோட கிச்சனிலே, திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் நம்ம குசுவோட கிச்சனிலே. குசு, உன் கிச்சனை இன்னைக்கு நான் வேட்டையாட போறேன். பணக்கார வீட்டு கிச்சன்ல பல ஐட்டங்களை திண்டும் திங்காமலும் அப்படி போட்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு போய் எல்லாத்தையும் ஒரு மேய்ஞ்சிட்டு வந்துடணும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ, இந்தா இருக்கு. என்னது இது? சி, கிரைண்டரும் மிக்சியும் இருட்டுக்குள்ள ஏதோ சாமான் சட்டு வச்சு மூடி இருக்கிறது மாதிரியே தெரியுதே. வேற சாப்பாடெல்லாம் எந்த பக்கம் இருக்கும்? இங்கிட்ட நிறைய பாத்திரமா அடுக்கி வச்சிருக்காங்க. என்னது இது? மிச்ச சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி டப்பாக்குள்ள போட்டு மூடி வச்சிருவாங்களோ? பணக்கார வீடு இல்ல, அதனால பாத்திரத்துல வைக்காம இந்த மாதிரி பாட்டுல வைப்பாங்க போல. வாசனையே மணக்குதே. மிளகா பொடி. சை, இருட்டுக்குள்ள கண்ணும் தெரியல ஒன்னும் தெரியல, மிளகா பொடி எடுத்து வாயில வச்சுட்டியடா கொக்கி. சாப்பாடே எங்கனையும் காணுமே. பணக்கார வீட்லாம் ஒருவேளை மிச்சம் இருக்கிற சாப்பாடை தூக்கி கொண்டு கொட்டிடுவாங்களோ? எங்க இருக்கான்? ஒண்ணுமேவா இல்லாம இருக்கான். நைட்டு பூரா டேபிள்ல அம்புட்டு சாப்பாடு இருந்துச்சே. ஒருவேளை ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குமோ? ஃப்ரிட்ஜுக்குள்ளேயா வச்சிருக்க போறாங்க? திறந்துதான் பாப்பமே. ஆகா ஆகா ஆகா, நம்ம எதிர்பார்த்த அத்தனை ஐட்டங்களும் ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் இருக்கு போல் இருக்கே. அப்ப பணக்காரங்கள்ல இருந்து ஏழை வரைக்கும் அத்தனை வீட்லயும் சமைச்ச சாப்பாடு பூரா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் இருக்கு. ஆனா 7-8 வகை இருக்கே. எல்லாம் இன்னைக்கு சமைச்சது மாதிரியும் தெரியல. ஆனா வாசனை நல்லா இருக்கு. எது எப்படியோ, பசிக்கு என்னத்தையோ எடுத்து திண்டு பார்ப்போம். இது என்னவா இருக்கும்? 3 நாளைக்கு முன்னாடி வச்ச கத்திரிக்காய் காரக்குழம்பு. டி பாவியலா, ஆல் இந்தியன்ஸ் மதர்ஸ் ஆர் சேம் லைக்கா? ஐயோ கடவுளே, நீங்கெல்லாம் எப்ப தாண்டி திருந்த போறிய? போய் தொலை, நீ எல்லாம் இருந்தறதுக்கே போயிரு, என் கைக்கெல்லாம் வந்துடாத. இது கலர் காம்பினேஷனே கலக்கலா இருக்கே. இது என்னவா இருக்கும்? அடங்கொய்யால, இது 5 நாளைக்கு முன்னாடி வச்ச அரைச்சு விட்ட வத்த குழம்பாச்சே. இதையும் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் போட்டிருக்காளுகளா? இப்படி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுதான் ஒரு நாளைக்கு 7-8 ஐட்டத்தை சூடு பண்ணி வைக்கிறாங்களோ? இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இது என்னவா இருக்கும்? வாசனையும் பிடிபட மாட்டேங்குதே. நக்கி பாத்துருவோமா? சை, எத்தனை நாளைக்கு முன்னாடி வச்ச கறி குழம்புன்னு தெரியலையே. ஐயோ இறைவா, குடலை புடுங்குதுடா சாமி. அங்கிட்டு ஏதோ இருக்கே, ட்ரை பண்ணலாமா வேணாமா? கலரை பார்த்தாலே மஞ்சேர்னு சாம்பார் ரசம்னு ஏதோ தான் இருக்கும் போல் இருக்கே. அந்த திசை பக்கமே நம்ம போகக்கூடாது. இன்னைக்கு நேற்று வச்ச ஃப்ரெஷ்ஷான ஐட்டங்கள் ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்லையே. ஒன்றத்தையுமே காணமே. தூக்குங்கடா அந்த செல்லத்தை. ஆஹா, அடி குசு, நீ உன் வீட்டு பிரியாணியே கீழே தான் ஒளிச்சு வச்சிருக்கியா? குசு வீட்டு பிரியாணி என்ன மனம்! கொலப்பசி கொண்டு எடுக்குதே. இதுக்கு மேலேயும் சாப்பாடு இன்னைக்கா நேத்தான ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம பசி அடக்க முடியாது. எத்தனை நாளைக்கு முன்னாடி வச்ச பிரியாணியா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இதை பூரா உட்காந்தே வெளுத்து கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு எந்திரிச்சு போறான். லேசா சூடு பண்ணி திண்டு பார்ப்போமா? வேணாம், அடுப்பை பற்ற வச்சோம்னா வெளிச்சம் தெரிஞ்சிடும். நம்ம இங்கனையே உட்காந்து தின்றுவோம். ஐயோ, இந்த பாத்திரமெல்லாம் எங்கிட்டு கடந்து உருண்டு வந்துச்சுன்னு தெரியலையே. மாட்டிடாதடா கொக்கி, இதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை. சோத்துக்கு செத்தவனாட்டமா வந்து நிக்கிறதே மிகப்பெரிய தப்பு. இதுல உருட்டி விட்டு திண்டோம் இன்னும் கொடுமையா போயிரும். குசு நம்மளை கூப்பிட்டு கும்மி அடிச்சு போடுவா.
அட 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 அட, என்ன ருசி, என்ன மனம்! பிரியாணி மட்டும் எத்தனை நாளைக்கு முன்னாடி வச்சதா இருந்தாலும் ருசியா இருக்கே. மற்ற குழம்பெல்லாம் பல்ல காட்டிக்கிட்டு காட்டி கொடுத்துருது, ஆனா இந்த பிரியாணி மட்டும் எப்போதும் ஒரே வாசனையோட ஆளை தூக்குதே. இன்னைக்கு ஒரு புடி கரண்டியாவது கிரண்டியாவது குண்டானோட உட்காந்து குண்டும் துக்கா தூக்கி. என்னாச்சு பேபி, ஏன் தூங்காம முழிச்சிட்டு இருக்க? இல்ல பேபி, நம்மளோட அடுத்த பிசினஸ் பிளானை பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். நோ பேபி, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீ மண்டையில ஏத்திக்காதுன்னு உனக்கு சொல்லியிருக்கேனா இல்லையா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஃப்ரீயா ரிலாக்ஸ்ட் ஆயிரு, எனக்கு அது போதும். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நான் எப்படி பேபி ரிலாக்ஸ்டா இருக்க முடியும்? எனக்கும் உங்களோட வேலையில பங்கு இருக்குல்ல. இருக்கு பேபி, ஆனா நீ லாபத்துல மட்டும்தான் பங்கெடுத்துக்கிறணும். ஸ்ட்ரெஸ்லயோ நட்டத்திலயோ பங்கெடுத்துக்கிற கூடாது. ஏன்னா நீ என்னோட பேபி. போங்க பேபி, நீங்க இப்படி சொல்றது உங்களோட பெருந்தன்மை. ஆனா நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்த வள்ளல். உங்களுக்காக நான் என்ன வேணா செய்யலாம். பேபி, லவ் யூ பேபி. லவ் யூ டூ பேபி. பேபி, ஏதோ சவுண்ட் கேக்குதுல? ஆமா, கிச்சன்ல யாரும் வேலை பாக்குறாங்களா? பேபி, இந்த டைம்ல கிச்சன்ல யாரு வேலை பார்க்க போறா? இருங்க, நான் போய் பூனை ஏதாவது உருட்டுதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பேபி நீ தூங்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நாட்டி பேபி, நீங்க காலையில இருந்து ஆபீஸ் போய் டயர்டா இருக்கீங்க. நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நான் போய் அந்த பூனையை வரைச்சி விட்டுட்டு வரேன். ஓகே பேபி. குஷ், டார்லிங். தூக்கம் வருது பேபி, நான் தூங்குறேன். குட் நைட். நீனும் வந்து என்னன்னு பார்த்துட்டு வந்து படு. ஓகே பேபி, குட் நைட். என்ன இந்த அளவுக்கு நேசிக்கிற என் குஷுக்காக நான் என்ன செய்ய போறேன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. குஷ், ஐ லவ் யூ குஷ், ஐ லவ் யூ so much. 60 ஆயிடுச்சு, மணி விழா முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் லவ் ஜோடிதான். யார் இது? யாரோ ஒரு ஆளு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. Oh my god, திருடா! ஓ திருடா, 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 திருடா! வீட்டுக்குள்ள திருடா வந்துட்டான். திருடா, திருடா, திருடா! எல்லாரும் ஓடி வாங்க, திருடா! பேபி, லைலா, கொக்கி, எல்லாரும் ஓடி வாங்க. வீட்டுக்குள்ள திருடா வந்துட்டான். திருடா, எல்லாரும் ஓடி வாங்க. என்ன குஞ்சாயி குரல் மாதிரி கேக்குது? திருடா, சீக்கிரமா எல்லாரும் ஓடி வாங்க, திருடா! ஐயோ, வீட்டுக்குள்ள திருடனா? குஞ்சாயி, குஞ்சாயி! ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. குஞ்சாயி! ஐயோ கடவுளே, கொக்கி, சோத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி திருடன்னு பேர் வாங்கிட்டியடா. எல்லாரும் கூடி வந்து கும்மி அடிச்சா நான் இப்ப என்ன பண்றது? எப்படி ஓடுறதுன்னு தெரியலையே. இவ வேற வாசல்லே நிக்கிறாளே. டேய் திருட்டு பயலே, யாரா நீ? ஏன் வீட்டு கிச்சனுக்கு திருட வரியா? எங்க இருந்து வந்திருக்கா? டேய் குஞ்சாயி, சீக்கிரம் வா லைலா. திருட்டு பயல கையும் களவுமா புடிச்சிட்டேன். ஏய் திருட்டு பயலே, நல்ல பணக்கார வீடு எங்கயாவது கிடைச்சா உடனே இந்த திருட்டு பயலுக்கு மூக்கு வேர்த்து திருட வந்துருவீங்களே. இந்த லைலாவும் என் புருஷன் இருக்கிற வரைக்கும் குஞ்சாயி வீட்ல ஒரு செங்கலை கூட அசைக்க விட மாட்டோம்டா. உன்ன ஐயோ எனக்கு இருக்க இவ வேற சூழ்நிலை தெரியாம 2 தோசைய ஊத்தி கொடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதே. இப்ப சோத்துக்கு திருடணுங்கிற திருட்டு பட்டத்தோட போகணும் போல் இருக்கே. நான் என்ன செய்வேன்? பேபி, என்னாச்சு பேபி? பேபி, வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான். நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. லைலா, என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? போய் அந்த திருடனை புடிச்சு 4 முத்து மொத்துங்க. நான் போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஆய் திருட்டு பயலே. ஜாய்! டிஸ்கல் 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 டிஸ்கல். ஐயோ, இவளுக்கு சாதாரணமா அடிச்சாலே அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்கும். உண்டச்சி 2 பேரும் ஏறி ஏறி வேற மிதிக்கிறாளுகளே. இடுப்பெலும்பெல்லாம் உடஞ்சிரும் போல் இருக்கே. டேய், ஏன் குஞ்சாய் வீட்டுக்கே திருட வந்திருக்காடா திருட்டு நாயே. ஒண்ணே இல்ல, இவனுக்கு போடுற போடுல சுத்தி உள்ள திருடங்கள் எல்லாத்துக்கும் அஞ்சு கட்டணும். போடு. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. இதுக்கு மேல அடிச்சா நான் செத்து போயிருவேன். அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. என்ன இவன் அடிச்சா கொக்கி அழுகிறது மாதிரி கேக்குது? அழுகிறதே கொக்கிதான் லைலா, அழுகிறதே கொக்கிதான். வாட்? யோ கொக்கி, நீயா? ஆமா லைலா, நானே தான். உன் புருஷன் கொக்கி குமாரு. அட பாவி. யோ கொக்கி, என்ன அதெல்லாம்? உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றியா? ஐயோ லைலா, நான் பண நகையெல்லாம் திருட வரல. இங்க பாரு, பிரியாணி தான் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சோறு தான் லைலா திங்க வந்தேன். என்னைய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. வாட்? சோறு திங்க வந்தியா? ஆமாங்க குசு, நைட்டு சாப்பாடு நான் ஒழுங்கா சாப்பிடலைனா ராத்திரி 11 மணி 12 மணிக்கு எனக்கு மறுபடியும் பசிக்கும். என் மாமியானா எப்போதும் எனக்கு ஒரு கை பழைய சோறை தனியா எடுத்து வச்சிடும். இந்த வீட்டில் ஒன்றும் இல்லையா, அதான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த பிரியாணியை எடுத்து திண்டுகிட்டு இருக்கேன். நீங்க என்ன திருடன்னு நினைச்சு கும்முன்னு கும்மிட்டியலே குசு. ஐயோ கொக்கி. ச்சே,
இரிட்டேட்டிங் ஃபெல்லோஸ். நைட்டு நேரத்துல இது என்னது, இது அசிங்கம்? சாப்பாட்டுக்கெல்லாமா இப்படி அசிங்கமா வருவாங்க? சார் சார் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுவும் தூக்கத்துல நடக்கிற வியாதி மாதிரி. இது ஒரு சாப்பாட்டு வியாதி. மத்தபடி என் வீட்டுக்காரரு ரொம்ப நல்லவரு. குஷ், என்ன இதெல்லாம்? பேபி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இப்பதான் நிம்மதியா வந்து படுத்து தூங்கலாமேன்னு வந்து தூங்குனேன். என்ன குஷ் இதெல்லாம்? ஏதோ எல்லாம் உனக்காக தான் பொறுத்துட்டு இருக்கேன். சொல்லி வை சொல்லிட்டேன். சாரி பேபி, கோச்சிக்காதீங்க ப்ளீஸ், எனக்காக டார்லிங். ஓகே ஓகே, நீ ஃபீல் பண்ணாத, எல்லாம் உனக்காக தான். ஓகே பேபி, ஐ வில் டேக் கேர். ஓகே டார்லிங். என்ன கொக்கிச்சலாம்? குஞ்சாயி குஞ்சாயி, ஆல்ரெடி அவர் நல்லா அடிச்சிட்டோம். நீ எதுவும் திட்டிராதடி, என் மனசு கஷ்டப்படும். லைலு, இங்க பாருங்க கொக்கி, இந்த முறை லைலாவுக்காக உங்களை மன்னிச்சு வச்சேன். இனிமே இந்த மாதிரி எதுவும் நடந்துக்காம பாத்துக்கோங்க. பேபி டென்ஷன் ஆகாத மாதிரி நடந்துக்கிட்டா நீங்க இந்த வீட்லயே இருக்க முடியாது. சாரிங்க குசு. ச்சே, எஜிச்சிட்டிங் ஃபெல்லோ, தூக்கமே போயிடுச்சு. அம்முக்கு தும்முக்கு அம்மாள் தும்மா